வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் மொத்தமாக 36,000 ரூபாயை கொடுக்க போகிறதா தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு எந்தெந்த வகுப்பு மாணவர்கள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் மற்றும் அதற்கான நிபந்தனைகள் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது, கடைசி தேதி எப்போது என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் அரசின் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் அரசு தேர்வுகள் இயக்ககம் தமிழ் மொழி திறனறி தேர்வை அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு பள்ளி கல்வித்துறை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு நடத்தப்படும் தமிழ் மொழி திறனறி தேர்வு தொடர்பான முக்கிய அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாய்டு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. 2025-26 கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு தேதியும் அறிவிச்சிருக்காங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/10/2025 சனிக்கிழமை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் 1500 மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 ஆண்டுகளுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு எப்படி நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வுக்கு 50% அரசு பள்ளி மாணவர்களும் 50% பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் 2025-26 கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 7 இயல்களில் கடந்த ஆண்டில் மாணவர்கள் பயிலாத இயல் 2 உள்ள மேகம், பிரம்மம், இயல் 6 உள்ள முத்தொள்ளாயிரம் மற்றும் இயல் 7 உள்ள அக்கறை ஆகிய 4 தலைப்புகளை தவிர ஏனைய பகுதிகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு கொள்குறி வகையில் நடத்தப்படும், அதாவது மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025-26 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு பயிலும், அதாவது மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட அனைத்து பள்ளி மாணவர்களும் 11/10/2025 சனிக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், எப்போ கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் விண்ணப்பங்களை www.tge.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலம் 22/8/2025 முதல் 4/9/2025 வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை 50ஐயும் சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 4/9/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக 36,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த தொகையானது ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வீதம் அந்த மாணவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.